Hi guys, welcome to Present Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் கீர்த்தனா. ஸோ எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியர் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுருக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீர்த்தனா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் கீர்த்தனா. நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். சிதம்பரம். ஓ சூப்பர். என்னோட ஊர் வந்து வடலூர். வடலூரா கடலூரா? வடலூர். ஓகே. அங்கிருந்து கேம்பஸ்ல பெசன்ட் டெக்னாலஜி வந்தாங்க. அங்கேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இங்கே நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். நடுவில் அங்கே கேம்பஸ் இன்டர்வியூவாகவே எங்களுக்கு கிராஃப்ட் சிலிகான் கம்பெனி வந்திருந்தாங்க. நான் அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன். அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து பேலன்ஸ் ரவுண்டு மொத்தம் 5 ரவுண்ட்ஸ் வச்சாங்க. இவ்வளோ என்ட்ரைட்டிங் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணல, இன்னும் ஆகஸ்ட் 4 ஜாயினிங் டேட் சொல்லியிருக்காங்க. ஓகே. 3 LPA பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. 3.5 3 லட்ச ரூபாய் பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபைன். இன்டர்வியூல ஆனால் உங்களுக்கு நீங்கள் படித்தது ஃபுல் ஸ்டாக் தான், பட் இன்டர்வியூல உங்களுக்கு ஃபுல்லாமே ஜாவா தான் கேட்டாங்க. என்னென்னலாம் கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணாங்க. தென் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ வச்சாங்க. டெக்னிக்கல் இன்டர்வியூ எல்லாமே எப்படின்னா ரெஸ்யூம்ல பேஸ் பண்ணி தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஜஸ்ட் ஃப்ளோ மட்டும் சொல்லாமல் டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு பேப்பர் பென்னு கொடுத்து SQL கொஸ்டின்ஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஜென்ரலாக இப்போ ஜாவா இருக்குன்னா அதில் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே தெரியுமா, எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் ஊப்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னதும் அதில் இருக்கிற எல்லா கான்செப்டையும் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டு கோடிங் ரவுண்ட் வச்சாங்க. அதில் நான் சொன்ன 5 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. தென் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ், ஒரு லிஸ்ட் அரேல வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ற மாதிரி, லிஸ்ட்ல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றது, தென் டூப்ளிகேட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். மொத்தம் அரே பேஸ்டுல நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகே. தென் ஒரு கிலோமீட்டர் பேஸ் பண்ணி என்ன கணக்குனா, இப்போ ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டருக்கு நோ சார்ஜ் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 கிலோமீட்டருக்கு 5 to 10 கிலோமீட்டருக்கு 5 rupees சார்ஜ், நெக்ஸ்ட் 15 to 20 கிலோமீட்டருக்கு 10 rupees சார்ஜ் அப்படின்னா டோட்டலா அவங்க 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருந்தாங்கன்னா எவ்வளவு சார்ஜ் வரும் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு கோட் கேட்டிருந்தாங்க. லாங்குவேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க ஜாவா, பைத்தான். அது காமனா ஒரு ஃப்ரெஷரா போகும்போது நீங்க ஜாவாவோ பைத்தானோ நோடோ டாட் வாட் எவர் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ ஹவு டு ஃபைண்ட் அ ஃப்ரேம் நம்பர்னு கேட்டு உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சா ஜாவா வச்சு கண்டுபிடிங்க, பைத்தான் தெரிஞ்சா பைத்தான் வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஜாவா தெரியும்னா ஜாவா வச்சு பண்ணிருக்கீங்க. ஃபைனல் ரவுண்ட் இதுன்னா ஜென்ரல் ரவுண்ட் வச்சுங்களா? டெக்னிக்கலுக்கு அப்புறம் டெக்னிக்கல்ல 5 கொஸ்டின்ஸ்ல நான் 4 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4th ரவுண்ட்ல வந்து மேனேஜர் இன்டர்வியூன்னு வச்சாங்க. அதுலயுமே ரெஸ்யூம் வச்சு அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதில் என்னுடைய ஒரு ரோல் வந்து நான் ரெஸ்யூம்ல பிளேஸ்மெண்ட் செக்ரட்டரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பத்தி டெப்தா கேட்டாங்க, என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நீங்க இங்கேயுமே எங்க போனாலுமே ப்ராஜெக்ட்டை பத்தி மெயினா கேட்டாங்க. ப்ராஜெக்ட் என்ன பண்ணிருந்தீங்க? சைன் லாங்குவேஜ் டிடெக்ஷன் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டா பண்ணியிருந்தேன். யூசிங் ஆக்ஷன் ரெசல்யூஷன் வச்சு பண்ணியிருந்தேன். அதை எப்படி பண்ணீங்க, என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க அந்த மாதிரி கேட்டாங்க. அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் தான் 5th ரவுண்ட்ல தான் HR இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. அதுல பாண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு 2 years 3.5 LPA இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ ஜாயினிங் டேட் சொல்லிருக்காங்க? ஆகஸ்ட் 4 சொல்லி. ஆகஸ்ட் 4. ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ்.